வணக்கங்க. ஒரு வீடியோங்க. நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையிலேயே நம்ம கரெக்டாக இருந்து பழகணுங்க. கரெக்டாக இருந்து பழகணும். மனைவி ரொம்ப நேசிக்கணுங்க. ரொம்ப மனைவியை அன்பாக நடக்கணும். நடக்கணும். பாசமாக பழக்கணும். பாசமாக இருக்கணும். என்னங்க, பாச உணர்வோடு இருக்கணும். பண்ணணும், செய்யணும். இப்படியெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்கணுங்க. எசிலி போடக்கூடாதுங்க. ஏட்டிக்கு பூட்டி பேசக்கூடாது. ஏட்டிக்கு பூட்டி பேசவே கூடாதுங்க. வாழ்க்கைங்கிறது என்னங்க, கணவன். வீடுங்கிறது என்னங்க, கோயில். என்னங்க, கோயிலில் இருக்கிறவங்க யாருங்க? கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க யாருங்க? மனுஷர்கள்ங்க. கணவர் கடவுளுங்க. மனைவி ஒரு கடவுளோட அந்தஸ்து வேணும்னால் கணவன் கிட்ட அன்பாக நடந்துக்கணுங்கன்னு சொல்ல வரேன். கணவன் மோசமாகவே இருக்கட்டுங்க, அதை சரி பண்ணணுங்க. அன்பால் சரி பண்ணிடலாங்கிறேன் நான். அன்பால் சரி பண்ணிடலாம். பாச உணர்வில் சரி பண்ணிடலாம். அதை விட்டு போட்டு குத்தி குத்தி பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை வீதிக்கு வந்துடும். வீதிக்கு வரும்போது கடைசியில் நீங்கள் அல்லோலப்பட்டு வெளியே நிற்க வேண்டியதாகி போயிடும். 4 பேர் உங்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரி ஆகி போயிடும். ஏற்காது. பெண் எப்பயுமே அடக்கொடக்கமாக இருக்கணும். பாச உணர்வோடு பேசணும். அன்பாக பேசணும். பற்றுதலை பேசணும். தனிமையில் இருக்கும்போது எடுத்து சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக இருந்து கணவனை சரி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. என்னங்க, பெரிய விஷயம் அல்ல. அன்பாக சொன்னால் கேட்டுக்குவான். ஆடவன்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்குது. ஆம்பளைகளுக்கு, ஆளுகளுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல குணம் இருக்குது. உன்ற பக்கம் எந்த தப்பும் இல்லாமல் நீ பேசணும். உன் பக்கம் ஒரு 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 உகமான பிரச்சனை வச்சுட்டு அவர் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டார். ஏடா குழந்தை இருக்குது. அந்த டைமில் நீ அமைதியாக இருந்து பழகணும். சரிங்களா? வச்சுட்டுங்களா?